ஹாய், வெல்கம் பேக் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபினிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபினிஃப்டியோட கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு இப்போ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து சப்ளை லெவலில் ரியாக்ட் ஆகுது. நமக்கு அதாவது 53,800 54,000 இந்த லெவல் வர பிரைஸ் வந்து சப்ளை லெவல். ஸோ பிரைஸ் வந்து இந்த லெவல் வந்து இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. இங்க வந்து பிரைஸ் வந்து டவுன் ஆகணும். ஸோ டவுன் எடுத்துட்டு பிரைஸ் இந்த லெவல் இந்த கேப் வந்து ஃபில் பண்ண, அதாவது 51,500 இந்த லெவல் வந்து ஃபில் பண்ணிட்டு பிரைஸ் இங்கிருந்து வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, இது வந்து டவுன் ப்ராபபிலிட்டி. இன்கேஸ் வந்து மார்க்கெட் ஒரு பை ஆகணும் அப்படின்னா என்ன ரூல் பார்க்கும்போது நமக்கு வந்து பிரைஸ் வந்து இந்த லெவலுக்கு மேல இந்த 54,000 மேல இந்த லெவலில் ஸ்ட்ராங்கா வந்து க்ளோசிங் வச்சுதுன்னா பிரைஸ் வந்து இந்த லெவலில் ரீட்ரேஸ் எடுத்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும் தான் பைக்கான பாசிபிள். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, நம்ம வந்து செல்லுக்கே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்க்கும்போது 2 ஹவர்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா பிரைஸ் நமக்கு வந்து ஒரு சப்ளை லெவல் தான் பிரைஸ் வந்து நிற்குது. இந்த 24,800 25,000 அப்படிங்கிறது நிஃப்டியோட சப்ளை லெவலுங்க. இந்த ஏரியா பார்க்கும்போது நமக்கு வந்து செல்ல இருந்து பிரைஸ் வந்து இங்கிருந்து இறங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ பிரைஸ் இந்த 24,900 25,000 25,100 வர செல் ஜோன் தான். இந்த செல்லில் இருந்து மார்க்கெட் வந்து இறங்குறதுனா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஓகே, அப்போ எது வரை வரும்னு பார்க்கும்போது 24,200 300 இந்த ரேஞ்ச் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுனா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஓகே, இதுதான் டவுன் ட்ரெண்டுக்கு. இன்கேஸ் மார்க்கெட் ஒரு அப் ஆகணும்னா அதுக்கு என்ன ரூல் பார்க்கும்போது இந்த 25,200க்கு மேலே பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஹெல்தி பாடி க்ளோசிங் வச்சுதுன்னா பிரைஸ் இந்த மாதிரி, அப்போ பிரைஸ் வந்து இங்கிருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு பிரைஸ் இங்கிருந்து மேலே போகும். எது வரை போகும்னு பார்த்தீங்கன்னா 26,200 வரை போகும். ஏன்னா ஆல் டைம் ஹை அதான். அங்க இருந்துட்டு மார்க்கெட் வந்து இங்கிருந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் இறங்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் கம் வீக். நெக்ஸ்ட் ஃபினிஃப்டி பார்க்கலாம். ஃபினிஃப்டி பார்க்கும்போது நமக்கு எந்த லெவல் வரை நமக்கு வந்து செல் என்ட்ரி பை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 25,200 இருக்குங்களா, இந்த ஏரியா வந்து சப்ளை லெவல் செல் ஜோன். அப்போ பிரைஸ் வந்து இந்த ஹை போயிட்டு இங்கிருந்து வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எது வரை பார்க்கும்போது இந்த கேப் இருக்கு பாரு, இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும் 23,700 800 இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுப்பான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 25,000 மேலே க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா பிரைஸ் வந்து மறுபடி இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு பிரைஸ் இங்கே மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஸோ இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை என்ட்ரியோ செல் என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல். பாய், ஹேவ் அ நைஸ் டே.